வணக்கம். நான் உங்க லோகேஸ்வரி சிம்பு பேசுறேன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு திட்டம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஷாம் திட்டம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம செய்ற தொழில் அமைப்பு சாரா தொழிலா இருக்கணும். அது என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகள், அப்புறம் விவசாயி கூலிகள், அப்புறம் கட்டுமான தொழிலாளர்கள், நெசவாளர்கள், முடி திருத்தம் தொழில் செய்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காய்கறி, பூ வியாபாரம் செய்றவங்க, சமையல் தொழிலாளர்கள், ரோட்டோர கடை வச்சிருக்கவங்க, அழகு மையம் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய அமைப்பு சாரா தொழில் செய்றவங்க மட்டுமே பதிவு செய்து, அரசின் உதவிகள், மானியம், சலுகை எல்லாமே பெற முடியுங்க. இது பதிவு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், மொபைல் இது எல்லாமே எடுத்துட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற பதிவு மையத்தில் பதிவு செய்யுங்க. இதுக்கு யாரெல்லாம் பதிவு செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துறவங்க, பிஎஃப், இஎஸ்ஐ பிடித்தம் செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து இதுக்கு தகுதியான நபர் இல்லைங்க. இதோட வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயது வந்து 16லேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கணும். இதோட பயன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பதிவுகள அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை அரசாங்கம் வந்து அமல்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் பதிவு செஞ்சவங்க பிரதமரின் பிஎம்எஸ்ஒய்எம், அப்புறம் பிஎம் ஆவாஸ் யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற சமூக நலத்திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎம் சுரக்ஷா திட்டத்தின் கீழே 1 வருஷத்துக்கு சந்தா வந்து விலக்களிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தகுந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் இதை பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு நிரந்தர அடையாள அட்டை உடனடியாக வழங்கப்படும். ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உடனடியாக பதிவு செஞ்சு உங்களோட கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.